வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றிரவு வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் வரும் 14ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. எண்ணூர், நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றம். மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. வெளிநாடு சென்று இந்தியா திரும்பிய இளைஞர் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்புக்கான அறிகுறி கண்டுபிடிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. அமெரிக்காவில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் குவாட் அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, ஜோ பைடன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. 22ஆம் தேதி இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுவார் என தகவல். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இருந்தவாறு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. நிர்வாகிகளின் செயல்பாடு, 2026 சட்டப்பேரவை தேர்தல் குறித்து காணொலியில் ஆலோசனைகளை வழங்கினார். அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது. சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. முதலமைச்சரின் வெளிநாடு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அடுத்த ஆண்டே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு. மத்திய பாஜக அரசுக்கு நீண்ட ஆயுள் கிடையாது என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆரூடம். (69% இடஒதுக்கீடு ரத்தானால் தமிழகத்தில் கலவரம் வெடிக்கும், திமுக ஆட்சி கலையும் என பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் ஆவேசம். அவங்களுக்கு சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா திமுகவை அவங்க வலியுறுத்தி இது வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரச்சனையும் சொல்லி ஜிஓ போட்டிருக்காங்க. கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி.வை. சந்திரசூட் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணை.
நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதி. விடுமுறை முடிந்து சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு திரும்பும் மக்கள் தவிப்பு. விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் போரூர் சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் சிரமம். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆவடி மற்றும் திருவள்ளூர் வழித்தடத்தில் இன்று முதல் கூடுதலாக 3 மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே நடவடிக்கை. தமிழகத்தில் தற்போது முதல்வராக வேண்டும் என்ற நினைப்பில் சிலர் கட்சி தொடங்குவதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்தார் அமைச்சர் கீதா ஜீவன். அதிமுகவில் பங்காளி சண்டை இதுவரை முடியவில்லை என்றும் விளாசர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மருத்துவமனையில் அமைச்சர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிக்காக பிரசவ வார்டில் சிகிச்சை பெற்றவர்கள் வெளியேற்றம். தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகளோடு மண் தரையில் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் கடும் அவதி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது நடந்த கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் படுகாயம். சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் அணி சிறையில் கைதிகளுக்கிடையே கடும் மோதல். சம்பவம் தொடர்பாக சிறைத்துறை டிஐஜி பழனி நேரில் விசாரணை. போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளில் சேர்வதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஆர்வம் உள்ளவர்கள் வரும் 24ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேருக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. இலையுதிர் காலத்தை வரவேற்கும் வகையில் உதகையில் நடைபெற்ற அறுவடை திருவிழா. பாரம்பரிய தாமஸ் தேவாலயத்தில் காய்கறி, பழம் உள்ளிட்ட உணவுப் பொருள் ஏலத்தில் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடி இறக்கத்துடன் நிறைவு. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற குடமுழுக்கு விழா. கும்பங்களில் புனித நீர் ஊற்றப்படுவதைக் கண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆந்திர மாநிலத்தில் பல்வேறு மாவட்டம் கொட்டி தீர்க்கும் கனமழை. ஓடை கடக்க முயன்ற வேன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் பரபரப்பு காட்சி.
குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது மர்ம நபர்கள் கல்வீச்சு. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கியதால் பரபரப்பு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மற்றும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழை. சாலைகளின் குளம் போல் வெள்ள நீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 9 பேர் உயிரிழப்பு. பல்வேறு இடங்களில் சாலை போக்குவரத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா வங்கதேசம் இடையில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். வரும் 19ஆம் தேதி நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை காலை 9:45 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிப்பு. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், துருவ் ஜூரல் போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு. அனைத்து முதலீட்டாளர்களும் அதிகம் எதிர்பார்த்து காத்திருந்த பஜாஜ் நிறுவனத்தின் ஹவுசிங் ஃபைனான்ஸ் IPO இன்று வெளியாகிறது. சில்லறை முதலீட்டாளர்கள் குறைந்தபட்சம் 15,000 முதல் அதிகபட்சமாக 1,95,000 வரை முதலீடு செய்யலாம். ஹுண்டாய் நிறுவனத்தின் புதுப்பிக்கப்பட்ட அல்காசர் மாடல் கார் இன்று அறிமுகம். எக்ஸ் ஷோரூம் விலை 17 லட்சமாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய iPhone 16 சீரிஸ் இன்று வெளியாகிறது. இந்திய சந்தை மதிப்பில் 67,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். நடிகர் சங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தற்போது இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் பதவிக்காலம் நீட்டிப்பு. நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. ஆரம்பிக்கிறதுக்கே மே மாதம் ஜூன் ஆயிடுச்சு. பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த நிர்வாகம் இருந்து கட்டி முடிக்கணும், அப்புறம் வாங்கியிருக்கிற கடனை திருப்பி அடைக்கணும். அதுக்காக பெரிய பொறுப்பு இந்த நிர்வாகத்துக்கு இருக்குது. ஸோ அந்த பெரிய நம்பிக்கையும் எங்கள் மேலே இருக்குது. ஸோ இதை முடிச்சு காமிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பாக இருக்குது. நன்றி. ஆமாம் 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 ஏற்கனவே விஜயகாந்த் சார் பீரியடில் அந்த மாதிரி நடந்திருக்கு. மெம்பர்ஸே நீங்கள் இன்னொரு 3 வருஷம் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.